ஸ்ரீ மீனாட்சி மதன் யூடியூப்ல நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியாக அமையட்டும். நம்மளுடைய சேனல்ல பலவிதமான ஆன்மீக கருத்துக்கள் பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஆடி முளைக்கட்டு உற்சவத்துல இருக்கும். இந்த முளைக்கட்டு உற்சவத்துல 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த உற்சவத்தை பற்றி தெரிஞ்சுக்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகம் ஊர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த உற்சவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கைலாய காட்சி. இந்த திருக்கைலாய காட்சி யாருக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே ஆடி முளைக்கட்டு உற்சவம் அம்பாளுக்குரிய உற்சவம் தான். இந்த உற்சவத்துல திருக்கலைய காட்சி வருது. யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா சேரன்மான் நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சுவாமி திருக்கலைய காட்சி கொடுக்காரு. அன்னைக்கு அவங்களுடைய குரு பூஜை தினம். அந்த குரு பூஜை தினத்தன்னைக்கு நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயில சுவாமி செஞ்சக்கூடிய 4 சன்னதியில சேரன்மான் நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சு சேரன்மான் நாயனார் யானை வாகனத்திலையும் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளி குதிரை வாகனத்திலையும் வலம் வராங்க. ஆவணி மூல வீதிகளை வளம் முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வருவாங்க. உள்ள வரும்போது பழைய திருக்கல்யாண மண்டபத்துல பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி சண்டையில வலது பக்கம் இருக்கும். அம்பாள் சண்டையோட வலது பக்கம் பழைய திருக்கல்யாண மண்டபம் இருக்கும். அந்த திருக்கல்யாண மண்டபம் தான் திருக்கலைய காட்சி நடக்கும். இந்த திருக்கலைய காட்சி அவங்க 2 பேருக்குமே ஒரு சேர சுவாமி காட்சி கொடுப்பாரு. பிரியாவடையோட ஓதுவார் மூர்த்திகளா பாராயணங்கள் தேவாரம் திருவாசகம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவங்க 2 பேரும் திருக்கைலாய காட்சி கொடுத்து அவங்க 2 பேரும் தங்களுடைய திருக்கைலாயத்துக்கு சுவாமி கூட்டு போயிடுறாரு. அதான் இதோட சிகர நிகழ்ச்சி. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அம்பாள் பூப்பல்லாக்கு வாகனத்துல வலம் வருவாங்க. அந்த பூப்பல்லாக்கு வாகனத்துல வலம் வரும்போது பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த பூப்பல்லாக்கு வாகனத்துல வலம் சுவாமி அம்பாள் மாலை மாற்றுதல் வைபவம் நடக்கும். இதான் இதோட சிறப்பு நிகழ்ச்சி. இந்த மாலை மாற்றுதல் வைபவத்தை பார்க்கும்போது கல்யாணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த பூப்பல்லாக்கு அம்பாள தரிசனம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். பூப்பல்லாக்கு அப்படின்றது மலர்கள் அப்படின்றது உயிருள்ள ஒரு பொருள். இறைவனுக்கு நம்ம அதை சமர்ப்பிக்கும் போது நம்மளோட பிரார்த்தனை சீக்கிரமா நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி இந்த பூப்பல்லாக்குல மீனாட்சியை தரிசனம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். இந்த வானத்துல அம்பாள தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கப்படலாம். மீனாட்சி மதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்கு உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்.